ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து நம்ம வீடியோவில் பார்த்துருந்தோம், வீக்லி மார்க்கெட் அப்டேட்ஸு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியோட ஜிஎஸ்டி கலெக்ஷன், ஆட்டோமோட்டார் கம்பெனிஸ் வந்து சேல்ஸ் அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இந்த மே மந்தில் அவங்க பண்ண சேல்ஸு, நெக்ஸ்ட் சில கம்பெனிஸோட டிவிடெண்ட் அப்டேட்ஸு, அதை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டாக்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பேசலை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் டேட்டா வந்திருக்கு. மே மந்தில் 1.73 lakh crore வந்து கலெக்ஷன் ஆயிருக்கு. நியர்லி 10% இயர் ஆன் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரீசன் பார்க்கும்போது டொமஸ்டிக் டிரான்சாக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பட் வந்து இம்போர்ட்ஸ் வந்து 4.3% வந்து டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி வந்து ஏப்ரல் மந்தில் 2.1 lakh crore, அது ஒரு ரெக்கார்ட் ஹையாட்டு இருந்துச்சு, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஆனால் அதர் கம்பேர் பண்ணும்போது கீழே தான் விழுந்திருக்காங்க. இயர் ஆன் இயர் பேஸில் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மந்த் ஆன் மந்த் பேசிஸில் கீழே விழுந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அக்கௌண்டிங் ஃபார் ரீஃபண்ட்ஸ், அந்த இதில் நெட் ஜிஎஸ்டி மேலே ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 1.44 lakh crore இருக்குது. அதே இது வந்து 7% வந்து சேம் வந்து லாஸ்ட் இயராக கம்பேர் பண்ணும்போது 7% க்ரோத் காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராஸ் ஜிஎஸ்டி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25 மே 2024 அந்தபடி பார்த்தீங்கன்னா 3.83 lakh crore இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11.3% இயர் ஆன் இயர் பேசிஸில் க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிக் டிரான்சாக்ஷன் 14.2% வந்து இருக்கும். அதே இம்போர்ட் வந்து ஒரு 1.4% மார்ஜினல் ரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் டோட்டல் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மே 2024 கவர்மெண்ட், அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி வந்து 32,409 கோடின்னு சொல்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 40,265 கோடின்னு சொல்லியிருக்காங்க. இன்டிகிரேட்டட் ஜிஎஸ்டி மாப்பப் வந்து 87,781 கோடின்னு சொல்கிறாங்க. அதே இம்போர்ட்டட் குட்ஸ் மூலம் மட்டும் வந்தது, அது மூலம் மட்டும் வந்து ஜிஎஸ்டி 39,879 கோடின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி செஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மந்தில் 12,284 கோடியாக இருந்துச்சு. அதே இப்போ பார்த்தீங்கன்னா 12,284 கோடி. அதே இது வந்து இம்போர்ட் குட்ஸ் மூலம் மட்டும் 1,076 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மந்த் ஆஃப் மேல சென்டர் வந்து செட்டில் பண்ணது 38,519 கோடி. அதே வந்து ஸ்டேட்டுக்கு பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 32,733 கோடி. ஸோ நெட் இன்டிகிரேட்டட் ஜிஎஸ்டி கலெக்ஷன் 67,204 கோடின்னு சொல்கிறாங்க. டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 70,928 கோடி சென்ட்ரல் ஜிஎஸ்டி மூலம் மட்டும் வந்தது. ஸ்டேட் ஜிஎஸ்டி மூலம் மட்டும் வந்தது 72,999 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம கவர்மெண்ட் கொடுத்த ஜிஎஸ்டி டேட்டா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டார் கம்பெனிஸ் வந்து சேல்ஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. 4% வந்து பர்சனல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் க்ரோத் காமிச்சிருக்கு. 3,50,257 லேக் யூனிட்ஸ் வந்து விற்றுருக்காங்க. ஸோ 3,35,436 யூனிட்ஸ் வந்து சேம் வந்து லாஸ்ட் இயர் சேல் பண்ணியிருக்காங்க. 4% க்ரோத் காமிச்சிருக்கு. ஈச்சர் மோட்டார்ஸ் வந்து 71,010 மோட்டார் சைக்கிள் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. 8% டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா சேம் வந்து லாஸ்ட் இயர் வந்து 77,461 யூனிட்ஸ் வந்து சோல் பண்ணியிருக்காங்க. இயர் டு டேட்டில் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,52,880 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க மே 2024. அதே சேம் வந்து லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 1,50,597 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இவங்களோட சேல்ஸ் மாடல் செக்மெண்ட்டில் பார்க்கும்போது 350 சிசி அந்த பேசிஸில் பார்க்கும்போது அந்த செக்டார் மோட்டார் சைக்கிளில் 13% ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 59,852 யூனிட்ஸ் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த 350 சிசியில். ஸோ 13% ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வைல்ஸ் மாடல் வித் அன் இன்ஜின் கெப்பாசிட்டி எக்ஸீடிங் 350 சிசி அந்த பேசிஸில் 32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 11,158 யூனிட்ஸாக இருக்குது. இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸ் வந்து 12% க்ரோத் காமிச்சிருக்கு. 7,479 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஓலா எலக்ட்ரிக், இவங்க பார்த்தீங்கன்னா 49% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க அந்த EV2 செக்மெண்ட்டில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 37,191 வந்து ரெஜிஸ்டர் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியோட அன்ஷுல் கண்டேலேவால், அவர் சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், அவர் கொடுத்துருக்க அப்டேட் படி பார்த்தீங்கன்னா இந்த EV 2-வீலர் செக்மெண்ட்டில் வந்து அவங்க வந்து மார்க்கெட் ஷேர் 49% வச்சிருக்கிறது ரொம்பவே க்ரோத்து, ஸ்ட்ராங் செக்மெண்ட் வச்சிருக்காங்க ஸ்கூட்டர் போர்ட்ஃபோலியோவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஓலாவை பொறுத்தவரைக்கும் அப்படியே. நெக்ஸ்ட் கியா இந்தியா, இவங்க 4% இயர் ஆன் இயர் பேஸில் அவங்களோட டோட்டல் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 19,500 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. அதே சேம் வந்து லாஸ்ட் இயரில் 18,766 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனி மூலமாட்டு வந்து ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து க்ரோத் பாதையில் தான் போயிட்டுருக்காங்க. 1 மில்லியன் டொமஸ்டிக் சேல் மைல் ஸ்டோனை வந்து விரைவில் அவங்க அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கியா இந்தியா கொடுத்த அப்டேட். நெக்ஸ்ட்டு டாடா மோட்டார்ஸ், இவங்க கொடுத்த அப்டேட் வந்து டொமஸ்டிக்கில் வந்து 76,766 வெஹிக்கிள்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் அந்த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு ப்ளஸ் வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்டில் வந்து 76,766 வெஹிக்கிள் சேல் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்லைட் இன்க்ரீஸ் இருக்குது. ஏன்னா சேம் வந்து லாஸ்ட் இயரில் வந்து
74,973 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்லைட் இன்க்ரீஸ்மெண்ட் இருக்குது. ப்ளஸ் வந்து டொமஸ்டிக் பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸில் எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 46,697 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் 257% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 378 பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து 4% டிக்ரைஸ் ஆயிருக்கு. 5,558 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸோட அந்த டொமஸ்டிக் சேல்ஸில் அந்த மீடியம் அண்ட் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் பார்க்கும்போது அந்த ட்ரக் பஸ் இதெல்லாம் வந்து 12,987 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. அதே சேம் வந்து லாஸ்ட் இயரில் 11,776 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. இதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட டோட்டல் சேல்ஸ் கேட்டகரியில் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 13,532 யூனிட்ஸாக இருக்குது. அதே சேம் வந்து லாஸ்ட் இயரில் 12,292 யூனிட்ஸாக இருந்திருக்கு. ஸோ இதுவும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் மாருதி சுசுகி இவங்களோட டோட்டல் ஹோல்சேல்ஸ் வந்து 2% இயர் ஆன் இயர் பேசிஸில் டிப் ஆயிருக்கு. 1,74,551 யூனிட்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க. சேம் மந்த் லாஸ்ட் இயரில் 1,78,083 யூனிட்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் இன்க்ரீஸ் காமிச்சிருக்கு. 1,44,2 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. சேம் மந்த் லாஸ்ட் இயரில் 1,43,708 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. இவங்களோட சேல்ஸில் மினி செக்மெண்ட் கார்ஸ் குறிப்பாட்ட ஆல்டோ எஸ்ப்ரெஸோ இது பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. சேம் மந்த் லாஸ்ட் இயரில் 12,236 யூனிட்ஸாக இருந்தது. இப்போ 9,902 யூனிட்ஸ் ஆட்டு குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் அவங்களோட காம்பேக்ட் கார் சேல்ஸ் பலினோ, செலிரியோ, டிசைர், இக்னிஸ், ஸ்விஃப்ட், டூரஸ், வேகனார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் குறைஞ்சிருக்கு. 68,206 யூனிட்ஸ் ஆட்டு குறைஞ்சிருக்கு. சேம் மந்த் லாஸ்ட் இயரில் 71,419 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. ஹெவி யூட்டிலிட்டி வெஹிக்கிள் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பிரஸா, கிராண்ட் விட்டாரா, எர்டிகா, எஸ்கிராஸ், XL6 இது பார்த்தீங்கன்னா 54,200 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. சேம் மந்த் லாஸ்ட் இயரில் 46,243 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வேன் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 10,960 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. இது குறைஞ்சிருக்கு. ஏன்னா சேம் மந்த் லாஸ்ட் இயரில் 12,818 யூனிட் சேல் பண்ணியிருந்தாங்க. மாருதி சுசுகி இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 17,367 யூனிட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. சேம் மந்த் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு. 26,477 யூனிட்ஸ் வந்து சேம் மந்த் லாஸ்ட் இயரில் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஹியூண்டாய் மோட்டார்ஸ் இவங்களோட இது பார்க்கும்போது 7% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு சேல்ஸ் இயர் ஆன் இயர் பேசிஸில். 63,551 யூனிட்ஸு மே மந்தில். அதே டோட்டல் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா மே 2023 59,601 யூனிட் சேல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஒரு 7% இன்க்ரீஸ். டொமஸ்டிக்கில் வெஹிக்கிள் டு டீலர்ஸ் அந்த பேசிஸில் 1% ரைஸ் ஆயிருக்கு. 49,151 யூனிட்ஸ் வந்து லாஸ்ட் மந்தில் அவங்க பண்ணியிருந்தாங்க. 49,151 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. அதே சேம் மந்த் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 48,601 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் 31% க்ரோ ஆயிருக்கு. 14,400 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. சேம் மந்த் லாஸ்ட் இயரில் 11,000 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிவிஎஸ் மோட்டார் இவங்க பார்த்தீங்கன்னா 12% வந்து சேல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3,70,000 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. சேம் மந்த் லாஸ்ட் இயரில் 3,30,000 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நீ பார்க்கும்போது டூ வீலர் செக்மெண்ட்டில் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3,59,000 வெஹிக்கிள்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க மேலே. அதே சேம் மந்த் லாஸ்ட் இயரில் 3,19,000 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. டூ வீலர் சேல்ஸ் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2,71,000 யூனிட்ஸாக இருக்குது. சேம் மந்த் லாஸ்ட் இயரில் 2,52,000 யூனிட்ஸு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் இவங்க பார்த்தீங்கன்னா 4% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 18,674 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. சேம் மந்த் லாஸ்ட் இயரில் 17,953 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த மேலே 96,966 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. சேம் மந்த் லாஸ்ட் இயரில் 76,607 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. உங்களோட த்ரீ வீலர் செக்மெண்ட்டில் பார்க்கும்போது சேல்ஸ் டிக்ளைன் ஆயிருக்கு. 8.8% டிக்ளைன் ஆயிருக்கு. 10,324 யூனிட்ஸ் இந்த த்ரீ வீலரில் சேல் பண்ணியிருக்காங்க. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 11,314 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இவங்களோட ஆட்டோ சேல்ஸ் பார்க்கும்போது 16.7% இயர் ஆன் இயர் பேசிஸில் க்ரோத் காமிச்சிருக்காங்க. டோட்டல் இவங்க கம்பெனியோட சோல் பார்த்தீங்கன்னா 71,682 யூனிட்ஸு. கரண்ட் பீரியட் சேம் மந்தில் பார்க்கும்போது 61,415 யூனிட் தான் சேல் பண்ணியிருந்தாங்க. ஸோ 16.7% இயர் ஆன் இயர் பேசிஸில் க்ரோத் காமிச்சிருக்கு. ஓவரால் பார்க்கும்போது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா தான் நல்லா க்ரோத் காமிச்சிருக்காங்க. பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் வந்து 31% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மஹிந்திரா பார்த்தீங்கன்னா 43,218 பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. சேம் மந்த் லாஸ்ட்டில் 32,886 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் பிவி சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 17.15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 69,999 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. சேம் மந்த் லாஸ்ட் இயரில் 58,799 யூனிட்ஸ்.
அக்ரிகல்ச்சர் செக்மெண்ட்டில் பார்க்கும்போது 9% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மஹேந்திரா பார்த்தீங்கன்னா 37,109 டிராக்டர் யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 34,126 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. டோட்டல் எக்ஸ்போர்ட் 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2,671 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 2,616 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எம்ஜி மோட்டார்ஸ் 5% டிப் ஆயிருக்கு, குறைஞ்சிருக்கு. 4,769 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. சேம் வந்து லாஸ்ட் இயரில் 5,006 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. இவங்களோட இது பார்க்கும்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா 36% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவி போர்ட்ஃபோலியோ கம்பேர் பண்ணும்போது இது வந்து இவி இவங்க எம்ஜி மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. பார்த்தீங்கன்னா டொயோட்டோ கிர்லாக்ஸர் இவங்க வந்து ரிசல்ட்ஸ் இந்த சேல்ஸ் சொல்லியிருக்காங்க. 24% இயர் ஆன் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் ஹோல்சேல் 25,273 யூனிட்ஸ் இந்த மேலே இருக்குது. அதே டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து 23,959 யூனிட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் 1,314 யூனிட்ஸ் சொல்லியிருக்காங்க. டீலர்ஸுக்கு வந்து இவங்க சேம் வந்து லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 20,410 யூனிட்ஸ் வந்து டிஸ்பேச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு டொயோட்டோவில். இது டொயோட்டோவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார்ஸ்லேருந்து வந்து அப்டேட்டு. இவங்க ஹீரோ மோட்டாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் ஸ்கூட்டர் லான்ச் பண்ண போகிறாங்க. ஹீரோ ஜூம் 160 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்டைலிஷ் லுக்கு, மாடர்ன் ஃபியூச்சரு, பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் பார்க்கும்போது 156 லிக்விட் கூல் இன்ஜினு ப்ளஸ் வந்து 15 பிபிஹெச் பவரு, 14 Nm டார்க் இதெல்லாமே இருக்குது. ஸோ இது பார்க்கும்போது ஹீரோ மோட்டார் காப்பை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட் தான். ஒரு இந்தியாவிலே ஃபஸ்ட்டு அட்வென்ச்சர் ஸ்கூட்டரை இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ப்ரைஸு எல்லாமே ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது ஹீரோ மோட்டார் காப்பாக இருக்கும்போது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக தான் தெரியுது. ஸோ ஒரு புது ஸ்கூட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஜூம் 160 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது விப்ரோவில் வந்து அப்டேட்டு. விப்ரோ பார்த்தீங்கன்னா அவங்களோட ரீட்டைல் மீடியா ஆஃபரிங்கை வந்து கொலாபரேஷன் வச்சுருந்தாங்க சிஸ்கோ, AT&T அவங்கள்கிட்ட வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீட்டைலில் ஃபோக்கஸ் பண்ணி கேப்பபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இந்த விஷன் எட்ஜ் ப்ளஸ் நெக்ஸ்ட் இந்த பார்ட்னர்ஷிப், இந்த அமேசான் வெப் சர்வீஸ் கூட வச்சு இந்த பார்ட்னர்ஷிப் எல்லாமே ரீட்டைல் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்காண்டி அவங்களோட ரீட்டைல் மீடியா நெட்வொர்க் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி ப்ளஸ் வந்து 80% ஆஃப் இந்த ஷாப்பிங் ஸ்டில் அந்த ஸ்டோரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி பிராண்டு, ரீட்டைலர்ஸ், கன்சியூமர் அது எல்லாமே எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காண்டி அவங்களோட கொலாபரேஷனை எக்ஸ்பென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மீடியா ஆஃபரிங்கை வந்து ரீட்டைல் மீடியா ஆஃபரிங்கை வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது விப்ரோ கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா UPI டிரான்சாக்ஷன் அப்டேட் வந்திருக்கு. ஸோ மேல பார்த்தீங்கன்னா இவங்களோட UPI டிரான்சாக்ஷன் நம்ம இந்தியாவில் UPI டிரான்சாக்ஷன் 20.40 ட்ரில்லியனுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20 ட்ரில்லியன்னாலே 1 ட்ரில்லியன்னா 1 லட்சம் கோடி. அப்போ 20 லட்சம் கோடிக்கு மேலே வந்து UPI டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. நியர்லி 14.04 பில்லியன் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு இந்த மேலே அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. ஏப்ரலில் 13.30 பில்லியன் டிரான்சாக்ஷன் நடந்திருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 19.64 ட்ரில்லியன் வந்து ஏப்ரலில் நடந்திருந்துச்சு டிரான்சாக்ஷன் வேல்யூ. இப்போ 20.45 ட்ரில்லியன் ஆட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா NPCI இவங்க கொடுத்த அப்டேட்ஸு. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து UPI டிரான்சாக்ஷன் இந்த டிஜிட்டல் மூலமாக பண்ணுற டிரான்சாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நான் இன்னொருக்கா சொல்லிடுறேன், 14.04 பில்லியன் பர்சன்ஸ் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட ஒர்த்து 20.45 ட்ரில்லியன். அதே இது ஏப்ரலில் 13.30 பில்லியன் பர்சன்ஸ் வந்து டிரான்சாக்ஷனில் ஈடுபட்டிருக்காங்க. அதோட வேல்யூ 19.64 ட்ரில்லியன். ஸோ ஏப்ரல் மந்தை கம்பேர் பண்ணும்போது 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது UPI டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ITC டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ₹7.50 டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த அவங்களோட Q4 ரிசல்ட்ஸில். பட் வந்து அவங்க ரெக்கார்ட் டேட் சொல்லலை. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இன்ட்ரீம் டிவிடன் ஆட்டு ₹6.25 கொடுத்துருந்தாங்க. இப்போ டோட்டலாட்டு இந்த வருஷத்தில் ₹13.75 டிவிடன் கொடுக்குறாங்க இந்த ஒரே வருஷத்தில். இன்ட்ரீம் டிவிடெண்ட் இப்போ உள்ள ஃபைனல் டிவிடெண்ட் சேர்த்து பார்க்கும்போது. ஸோ அவங்களோட ரெக்கார்ட் டேட் என்னைக்கு சொல்லியிருக்காங்கன்னா June 4 சொல்லியிருக்காங்க ரெக்கார்ட் டேட். ITC June 4 ஆட்டு அவங்களோட ரெக்கார்ட் டேட் சொல்லியிருக்காங்க. 750% பே அவுட் ஃபேஸ் வேல்யூ ₹1 பார்க்கும்போது இது ITC வந்து ரிசல்ட்ஸ் அப்டேட், இது டிவிடன் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் June 4ன்னு சொல்லியிருக்காங்க. இது ITCயில் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்குள்ள மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.